வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு தீராத பணச்சிக்கல், குறையாத கடன், தீராத வறுமை, எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தல, என்ன விதத்துல செலவை கட்டுப்படுத்தினாலும் கையில பணம் தங்கல, கடனை கட்ட முடியல, கொடுத்த காசை வசூல் பண்ண முடியல, இழந்ததை மீட்க முடியல, தொலைத்ததை தேடி எடுக்க முடியல. அது பதவியா இருக்கலாம், அல்லது எனக்கான பணமா இருக்கலாம், என்னோட உரிமையா இருக்கலாம், என்னுடைய சொத்தா இருக்கலாம். எதையுமே என்னால மீட்க முடியலன்னு நிர்கதியா நிற்கக்கூடியவர்களுக்கு கடவுள் உங்களோட கஷ்டத்தையும் வேதனையும் கண்ணீரையும் உங்களோட அவமானத்தையும் இன்னைக்கு கண் திறந்து பார்த்துட்டார். அதனாலதான் ஒரு நாளைக்கு லட்சம் வீடியோ யூடியூப்ல வந்தாலும் இந்த வீடியோவை கடவுள் உங்க பார்வைக்கு காமிக்கிறார். உங்கள் கஷ்டத்துக்கும் உங்கள் கவலைக்கும் உங்கள் கண்ணீருக்கும் கடவுள் செவி சாய்த்து விட்டார். அவர் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடிவு செஞ்சிட்டார். அதற்கான வழியை உங்களுக்கு காமிச்சிட்டார். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதுல எல்லாமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணியும் பல நபர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்க முடியும். எப்பொழுதுமே ஒருவருக்கு கடன் தீரணும், இழந்ததை மீட்கணும், எனக்கு கடன் கட்டுவதற்கான வழி கிடைக்கணும், நான் சிக்க வச்ச பணமோ நகையோ பத்திரமோ இழந்த பதவியோ இழந்த சொத்தையோ நான் மீண்டும் பெறணும், என் தொழில் வியாபாரத்துல முடக்கம் இருக்கு, தொழில் வியாபாரத்தை நடத்த முடியாத நிலைமை இருக்கு, அதுல எல்லாம் செல்வ செழிப்பு இருக்கணும், கொடுத்த பணம் நான் கொடுத்த கிரெடிட் எல்லாமே வசூலாகணும் அப்படின்னா அதற்கு அதிபதியார் கடவுள்ல தாய் மகாலட்சுமி தான். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் வச்சிருக்கும் லட்சுமியிடம் இருந்துதான் செல்வத்தை பெற்று குபேரன் நிறைய பேருக்கு கொடுக்கிறார். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட வேதனை, துன்பம், துயரம், கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதை பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் பதிவிட்டுட்டு அதுல நீங்க ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள். உங்களோட வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். மனித குலத்துக்கு ஒரு மகத்தான வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாள். இந்த நாள்ல குபேரனோட செல்வங்களை எல்லாம் இழந்த பிறகு செல்வத்தை குபேரன் மகாலட்சுமியிடம் திரும்ப கோரிக்கை வைத்து பெற்ற நாளை பத்தி பார்க்க போறோம். இந்த நாள்ல குபேரனே தான் இழந்த சொத்தை மீட்ட போது நாம் இழந்த சொத்தை, நாம் இழந்த பணத்தை, பொருளை, பதவியை, நமக்கு கிடைக்காத எந்த விஷயத்தையும் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி நமக்கு அள்ளி தருவார். கடனை கட்டுறதுக்கு கூட எனக்கு வருமானம் இல்லைங்க, கடனை கட்டுறதுக்கு வழி தெரியல, என்னோட சொத்தை விட கடன் அதிகமா இருக்கு, கடன் என் கழுத்தை நெரிக்குதுன்னா கூட அவர்களுக்கான தீர்வையும் நீங்க சொல்ற காரணத்தையும் உங்களோட சூழ்நிலையையும் நீங்க கடன் வாங்கிய நபர்கள் புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரிதான் நீங்க பணத்தை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்டா யாராவது ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரிலேட்டிவ் சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல இருக்காங்க சொன்னாங்களேன்னு சொல்லி சில பேர் ஷேர் மார்க்கெட்லயோ, கிரிப்டோ கரன்சிலயோ, ஃபாரெக்ஸ்லயோ, எம்எல்எம்லயோ, பிரைவேட் பினான்ஸ்லயோ, ஏன் சிறுக சிறுக ஏதாவது ஒரு சீட்டு கூட நீங்க சேர்ந்திருக்கலாம். அந்த பணம் கூட எனக்கு வரல, நான் உதவி செய்யறதுக்காக போனேன், நான் ஜாமீன் போட்டேன், நான் கேரண்டி போட்டேன், நான் பத்திரத்தை இரவலா கொடுத்தேன், நகையை வச்சு பணம் கொடுத்தேன், நகையை நீங்க வச்சு உங்க கடனை சரி பண்ணிக்கிங்க, உங்களோட மானத்தை காப்பாத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு ஏன் மானம் காத்துல பறக்குது, நான் பண நெருக்கடியில இருக்கேன், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, கொடுக்க விரும்பல, எங்களையவே விரோதி போல பாக்குறாங்க. இதுதான் இந்த கலியுகமா அப்படின்னு நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். நிறைய பேர் இரவுல நிம்மதியா தூங்க கூட முடியாது. சொத்து இருக்கும், சொத்தை விற்க முடியாது. கடன் இருக்கும், கடன் கட்டுறதுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது, நீங்க போய் யாருக்கிட்டையாவது கேட்டா கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செல்வத்தின் நிலை உயரணும், லக்ஷ்மியின் யோகமும் குபேரனின் யோகமும் கிடைக்கணும். குபேரனே தான் இழந்த சொத்தை மீட்டது, தான் இழந்த ஐஸ்வர்யத்தையும் தான் இழந்த செல்வங்களையும் வைர வைடூரியங்களையும் திரும்ப பெற்ற அந்த அற்புதமான நாள்ல நாம போய் லக்ஷ்மியிடம் முறையிடுவோம். நமக்கும் லக்ஷ்மி குபேரனுக்கு அருளியது போல் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யத்தையும் தருவார். இந்த நாள்ல என்ன சிறப்பு அப்படின்னா 2 விதமான இன்பம் தரும் இரட்டை யோகங்கள் ஒரே நாள்ல வருது. குபேரன் பிறந்தது புரட்டாதி நட்சத்திரம். அந்த நாளில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது புரட்டாதி நட்சத்திரத்தில் கும்ப ராசியில், குரு அமர்ந்திருப்பது மிதுன ராசியில் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில். அந்த குரு பகவானோடு சந்திரன் போய் இணைவு பெறுவதற்கு பெயர் குரு சந்திர யோகம். இன்னொன்னு, குரு தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் சந்திரனோடு இணைவு பெற்றால் அதற்கு பெயர் கெஜகேசரி யோகம். ஜோதிடத்துல மிக சக்தி வாய்ந்த
எப்பேற்பட்ட கடனையும், எப்பேற்பட்ட பண சிக்கலையும், எப்பேற்பட்ட பண மோசடியையும், பண வரவில் இருந்த தடையையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த யோகங்களில் முதன்மையான யோகம் இந்த கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகமும் அந்த நாளில் வருகிறது. குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் அமர்ந்திருப்பதும் குருவின் நட்சத்திரமே. குரு செவ்வாய் இணைவு பெற்றாலோ, குரு செவ்வாய் பார்வை பெற்றாலோ அதற்கு பெயர் குரு மங்கள யோகம். குருதான் பண குவியலை, பண மூட்டையை குறிக்கக்கூடியவர். மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவர். இவர்கள் அனைவரும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய 54 வருடத்திற்கு பிறகு வரும் அற்புதமான இந்த யோகம் நமக்கு மனித குலத்தின் மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குவதற்கான மகத்தான வாய்ப்பு, மகத்தான பாக்கியம். யார் ஒருவர் பாக்கியம் செய்தாரோ அவர்தான் இந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் செல்வம் யாரிடம் இருக்கு? லக்ஷ்மியிடம் இருக்கு. இந்த நாள்ல குபேரன் தான் இழந்ததை பெற்றார். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம இழந்ததை பெறுவதற்கு மகாலட்சுமியிடம் முறையிடணும். மகாலட்சுமி ஆலயத்துல அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு அந்த யாகத்தின் முடிவில் நம் கைகளாலேயே மகாலட்சுமிக்கு கலசத்தை எடுத்து செல்லலாம். மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள 8 தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் நெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யணும். இது மகாலட்சுமியின் ஆலயம் எங்க இருந்தாலும் செய்யலாம். மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள செய்யணும். லட்சுமியின் ஆலயமா இருக்கணும். அங்கே நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்ளும் போது எப்படி குபேரன் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து இந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்தாரோ அதுபோல உங்களுக்கும் அனைத்து செல்வத்தையும் தருவார். செல்வ வளங்களில் இருந்த முடக்கத்தை நீக்குவார். பண வரவில் இருந்த தடையை நீக்குவார். உங்களோட பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன், டேர்ம் லோன், மிஷினரி லோன், எந்த லோன் கட்ட முடியாம இருந்தாலும் அதை கட்டுவதற்கான வாய்ப்பையும் அது கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தையும் தருவார். என்னால யாகத்துல கலந்துக்க முடியலங்கிறவங்க 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள கட்டாயமா அந்த தேங்காய் தீபம் போடுங்க. 8 தேங்காயை உடைத்து அந்த 16 மூடியில நெய் விட்டு திரி போட்டு அந்த தேங்காய் மூடியை ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி அந்த மூடி சாயாத வண்ணம், அது சாயாத மாதிரி அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க கடன் உடனே தீர்றதுக்கான அறிகுறி தெரியும். எனக்கு அன்னைக்கு லீவு கிடைக்கல, என்னால வர முடியல. தயவு செய்து உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. பல நாள் கண்ணீரோடும், பல நாள் வேதனையோடும், பல நாள் பல பேரோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றதோ, போனை கூட அட்டன் பண்ண முடியாம தவிக்கிறதோ வேண்டாம். ஏன் நம்ம 4 பேருக்கு பதில் சொல்லணும்? நம்ம பணமே, நம்ம சொத்து, நம்ம பொருளே பல இடத்துல சிக்கி இருக்கு. நம்மளே ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கி இருக்கோம். இதையெல்லாம் மீட்டாலே நம்ம வாழ்க்கையில பாதி சிக்கல் சரியாயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்கு ஒரு யோகத்தை தரார். அதுவும் குபேரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை நாம வாழ்ற காலத்துல கடவுள் தரார். அப்ப அந்த ஒரு நாளை நமக்காக ஒதுக்கி நாம ஒரு வழிபாடு செய்யலினா நம்ம எப்ப நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழிபாடு செய்ய போறோம்? இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்க உங்களோட ஜனனகால ஜாதகம், உங்க பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஹோமத்திலையும் கருவறையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியிடமும் வைத்து பிரார்த்தனை செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு விசேஷ எந்திரம் வழங்கப்படும். அதே மாதிரி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்கள் தங்கள் கைகளாலேயே புனித நீர் உள்ள கலசத்தை ஆலயத்தை சுத்தி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட பண சிக்கலையும் தீர்க்கிறதுக்கு கடவுளோட பார்வை வேணும். ஒரு யோக நாள்ல செய்யணும். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நாளும் கோளும் சிறப்பாக இருந்தால் நாம் செய்யும் அனைத்தும் நன்மையில் போய் முடியும். நாளும் கோளும் யோகமும் சிறந்த நாளில் செய்யும் பொழுது கடவுளின் கடைக்கண் பார்வை கட்டாயம் நம் மீது படும். எத்தனையோ பிரச்சனைகள்ல நம்ம இருக்கலாம், ஆனால் கடவுள் கொடுக்கிற நாளையும் கடவுள் கொடுக்கிற வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த யாகம் காலையில 9:30 மணிக்கு தொடங்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. இந்த ஆலயம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலக பிரசித்தி பெற்ற ஆலயம். ஒவ்வொரு நாளும் பல ஊர்கள்ல இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து தினம்தோறும் தரிசனம் செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு அற்புத ஆலயத்துலதான் இந்த பூஜை அன்னைக்கு நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு தொடங்கும் யாகம், அபிஷேகம், தீபாராதனை எல்லாம் முடியறதுக்கு ஒரு 3 மணி ஆயிடும். இந்த பூஜையை தலைமை ஏற்று தொடங்கி வைப்பதற்காகவும், ஆலயத்தில் அன்றைய தினம் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதற்காகவும், குபேரனுக்கு கிடைத்த அதே செல்வ வளத்தை பெறுவதற்காகவும் ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்துல சந்திக்கலாம். நீங்க எந்த ராசியில வேணாலும் பிறந்திருங்க, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் இருந்திருங்க,
ஆனா இந்த நாளை மட்டும் தவற விடாதீங்க. தொழில்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர்த்தோட பிசினஸ் மாறிடுச்சு. நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கடன் குறையவே இல்லை. தம் பிள்ளைங்க வளர்ந்தாங்களோ வளரலையோ கடன் பெருசா வளர்ந்துருச்சு. தொழிலை நடத்த முடியல, வியாபாரத்தை தொடர முடியல, வேலையில சம்பள உயர்வு இல்ல, பதவி உயர்வு இல்ல, ஒரு டிரான்ஸ்பர் கூட நான் விரும்பின மாதிரி கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கடவுள், அதுவும் மகாலட்சுமி கொடுத்த வாய்ப்பு. மகாலட்சுமி இன்னைக்கு உங்களை தேடி வந்து இந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்காக இது வந்து ஒரு அழைப்புன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துலதான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு தெரியுது. நீங்க இந்த யாகத்துல கலந்துக்கிறீங்கன்னா முன்பதிவு செஞ்சிடுங்க. தேங்காய் தீபம் போடுறதுக்கு முன்பதிவு தேவையில்லை. எத்தனை பேர் வேணாலும் வரலாம். முன்பதிவு செஞ்சுட்டு வரவங்க யாகத்துல கலந்துக்கலாம். கலசத்தை தங்க கைகளாலேயே ஆலயத்தை சுத்தி வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு விசேஷ எந்திரம் வழங்கப்படும். தேங்காய் தீபம் மட்டும் போடக்கூடியவர்கள் கோவிலுக்கு எப்படி வரணும் என்னங்கிற தகவலுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே வந்து நீங்க உங்களோட ஜாதகத்தை அனுப்பி இந்த பூஜையில கலந்துக்கலாம். அந்த எந்திரத்தையும் பிரசாதத்தையும் நீங்க கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கலாம். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலியில இருந்தெல்லாம் வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது. நீங்க தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், மதுரை, திருச்சியில இருந்து எல்லாம் வரீங்கன்னா திருச்சியில இருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்ல இருந்து நீங்க தலைவாசல் நோக்கி வரலாம். கார்ல வரவங்க எல்லாம் கூகுள் மேப் லொகேஷனை நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. பூஜைக்கு முன்பதிவு செஞ்சிடுங்க. முன்பதிவு செய்யறவங்களுக்கு தான் நம்மளால எந்திரத்தை தயார்படுத்த முடியும். இந்த நாள் இன்னைக்கு மார்ச் மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை தான் இந்த நாள். வியாழக்கிழமை என்பதே குரு பகவானுக்கு உகந்த நாள். பண குவியலை தரக்கூடியவர் குரு பகவான். அப்ப குரு பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையில கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம் வருது. அன்றைய தினம்தான் குபேரன் தான் இழந்த செல்வத்தை லக்ஷ்மியிடமிருந்து திரும்ப பெறுகிறார். அந்த நாளில் நாமும் கலந்து கொண்டு இந்த 8 தேங்காய் தீபத்திலும் இந்த யாகத்திலும் கலந்து கொண்டு மகாலட்சுமிக்கு நாமே கலசத்தை சுமப்போம். நிச்சயமான வெற்றியும் நிரந்தரமான புகழையும் நீடித்த ஒரு அருமையான வெற்றி உங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும். உங்கள் கடனும் கவலையும் கஷ்டமும் வேதனையும் அவமானமும் நிச்சயமாக நீங்கட்டும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் நாம் எல்லோரும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.